விஜயை காப்பாற்றுவதற்கு பாஜக ஒன்றும் நீதிமன்றம் அல்ல, தவறு செய்திருந்த விஜயை காப்பாற்றுவதற்கு பாஜக ஒன்றும் நீதிமன்றம் அல்ல அப்படிங்கிறாரு. அப்ப விஜய் தவறு செய்திருக்கிறார் அப்படிங்கறத நயனார் நாகேந்திரன் என்டாஸ் பண்றாருல்ல. இல்ல, அதாவது பாஜகவை பொறுத்தவரை நான் எப்படி பாக்குறேன்னா, பட்டிமன்றத்தினுடைய இரு குழுக்களை போல அவர்களே இரு அணிகளாக பிரிந்து கொண்டு அந்த அணிகள்ல ஒரு தரப்பினர் ஆதரவாகவும் ஒரு தரப்பினர் எதிராகவும் பேசுறாங்க. இது ஒரு வகையில மக்கள் கிட்ட ஒரு கருத்துருவாக்கம் பண்றதுக்காக பாஜக அந்த வித்தையை கையாளுறதா நான் ஒரு ஊடகவியலாளராக எனக்கு அப்படி தோன்றுகிறது. ஏன்னா நீங்க அண்ணாமலை அவர்கள் ஒரு வாய்ஸ்ல பேசுவாரு, நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு வாய்ஸ்ல பேசுவார். இது தமிழக பாஜகவுக்குள்ள அவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு வித்தை தான். அந்த வித்தையை தான் அவங்க விஜய் அவர்களுக்கும் பொருத்தி பாக்குறாங்க. இன்னைக்கு விஜய் அவர்களை வந்து ஒரு தரப்பினர் ஆதரவாகவும் ஒரு தரப்பினர் எதிராகவும் பேசுறாங்க. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா இன்னைக்கு விஜய் அவர்களுடைய அந்த தாமதமாக வந்தத எல்லா விஷயத்தையும் இவர்கள் வந்து தமிழக அரசினுடைய தவறாகவே இவங்க வந்து திரும்பி திரும்பி சுட்டி காட்டுறாங்க. இதுக்குள்ள இன்னொரு ஒரு உள்ளரசு இருக்கு சார். இப்ப நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 160 தொகுதிகளுக்கு மேல பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு. கிட்டத்தட்ட 55 நாட்களுக்கு மேல அவரும் பரப்புரையில தான் இருக்காரு. திமுக எதிர்ப்பு மனநிலையை அவர்களால கடைக்கோடி வரைக்கும் விதைக்கிறதுல பெரிய சிரமம் இருந்துச்சு அதிமுக பாஜக அணிக்கு. இன்னைக்கு இந்த சம்பவத்தினால நீங்க வந்து மக்கள் திரள் பாருங்க சார். நீங்க உண்மையிலேயே இது வந்து விஜய் அவர்கள் மேல தவறு. ஊடகவியலாளராக நமக்கு தெரியுது, விஜய் தாமதமாக வந்தார், ஒரு பெருங்கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல, இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவருக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருந்து ஒரு அரணா நிக்கல, இது எல்லாமே நமக்கு தெரியுது. பட் கிரவுண்ட்ல மக்கள் கிட்ட இது வந்து உண்மையிலே திமுக மேல ஒரு எதிர்ப்பு மனநிலையை தான் உருவாக்கி இருக்கு. களத்துல அது கரூரா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு முழுவதுமா இருந்தாலும் சரி, விஜய் வரதான செஞ்சாரு, விஜய் வருகிற பொழுது இவங்க பண்ணலி, அப்படிதான் மக்கள் மத்தியில அது ஒரு எதிர்ப்பு மனநிலையை தான் உருவாக்கி இருக்கு. அப்ப அதை பாஜக அறுவடை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒன்றுல வந்தார்னா விஜய் அவர்களோடு வந்தாருன்னா அந்த அணி வலுவாக இருக்கும். விஜய் வரலைனாலும் அவங்களுக்கு திமுக எதிர்ப்பு அரசியலை கூர்மைப்படுத்துறதுக்கு அந்த சம்பவம் ஒரு காரணமா இருக்கும். அப்ப எது எப்படியா இருந்தாலும் இது பாஜகவுக்கு லாபம் அப்படிங்கிற ஒரு புள்ளியில தான் பாக்குறாங்க அப்படின்னு தோணுது. ஆனா விஜய் அவர்கள் களத்துல இருந்திருக்கோம். நான் ஒரே ஒரு சின்ன ஒரு நிமிடம் மட்டும் எடுத்துக்கிறேன் சார். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவம் 13 பேர் துள்ள துடிக்க உயிரிழந்த போது நான் தூத்துக்குடியில டியூட்டியில இருந்தேன். அந்த நேரத்துல விஜய் அவர்கள் யாருக்குமே தெரியாம இரவோட இரவாக தன்னோட ஒரு சாதாரண ரசிகர் டீ மாஸ்டர், அந்த டீ மாஸ்டரோட வண்டியில பின் சீட்ல உட்கார்ந்து முகத்துல கர்ச்சீப்பை கட்டிட்டு அந்த வீட்டுல போய் பார்த்தாரு. இதே நேரத்துல நீங்க நீட்ட அனிதா அவர்களுடைய மரணத்துல யார்கிட்டையும் சொல்லாம போற ஒரு குறைந்தபட்ச அறத்தோட அந்த மக்கள் கிட்ட ஒரு தொலைபேசியில பேசிக்கலாம்ல. இன்னைக்கு ஒரு லாக்அப் டெத் விவகாரம் தமிழக அரசு மேல அதுல மிகப்பெரிய ஒரு 24 லாக்அப் டெத் அவர்களுடைய பீரியட்ல நடந்திருக்கு. பெரிய எதிர்ப்பு வருது. அஜித்குமார் வீட்டுக்கு குறைந்தபட்ச போன் போட்டு முதல்வர் அவர்கள், அது அவர்களுடைய நிர்வாக தவறு, திமுக அரசினுடைய அந்த செயல்பாடுகளால லாக்அப் டெத் நடந்துச்சுங்கிற விமர்சனம் இருந்தாலும் கூட அவர்கள் வந்து சட்டம் ஒழுங்குல அந்த பிரச்சனை ஏற்படுகிற பொழுது முதல்வர் அவர்களே கூப்பிட்டு ஒரு சாரி என்கிற ஒரு வார்த்தையாவது சொல்றாருல, அந்த அளவிற்கு கூட ஒரு குறைந்தபட்சம் அவர் ரியாக்ட் பண்ணல.